இன்றைக்கி வாழைப்பழம் வச்சு மில்க் ஷேக் பண்ண போகிறாங்க. நான் குட்டியாக இருக்கிறதுனால 3 பழம் எடுத்துக்கிறேங்க. நீங்கள் பெருசாக இருந்தால் 2 பழம் எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி சேர்ப்பாங்க. இது ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாங்க பழத்தை. இப்போது பழத்தை கட் பண்ணி வச்சுங்க. இதுக்கு தேவையானது பார்க்கலாம். அடுத்து ஒரு 10 நிமிஷமாக வந்து நான் தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்குறேங்க முந்திரி பருப்பு. ஏன்னா அரைப்படும் போது நல்லா அரைக்காது, நல்லா பேஸ்ட்டாக அரைக்க வராது. ஊற வச்சோம்னா நல்லா அரைக்கலாம். பேரிச்சம்பழம் வந்து ஒரு 7 பழம் வந்து நான் ஊற வச்சுருக்கேன். சும்மா ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஊறவுன்னா போதுங்க. இது எல்லாத்தையும் இப்போ வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பேரிச்சம்பழம் இல்லைன்னா சர்க்கரை சேர்த்துக்குங்க. அதில் பழத்தை சேர்த்துக்கலாங்க. முந்திரியும் சேர்த்துக்கலாம். பேரிச்சம்பழத்தையும் சேர்த்துக்கலாங்க. தண்ணியோட சேர்த்துக்கலாங்க, வடிகட்ட தேவையில்லை. இது வந்து ஏற்கனவே பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால், ஆனால் ஃப்ரிட்ஜில் இருந்த பாலுங்க. இந்த பால் வந்து இப்போவே நல்லா ஜில்லுன்னு இருக்கிறதுனால நான் வந்து ஐஸ் கியூப் வந்து சேர்க்கல. நீங்கள் ஐஸ் கியூப் வேணால் நீங்கள் சேர்த்துக்குங்க. இது அரைக்கும் போது தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாதுங்க. நம்ம பால் சேர்த்துக்கலாம். ஆனால் பால் சேர்க்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒரு டைம் சேர்த்து ஒன் டைம் கொஞ்சம் நேரம் அரைச்சிக்கலாங்க. இப்போ இது 1 டைம் அரைச்சாச்சுங்க. இதில் வந்து ஒரு 2 கப் பால் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அரைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாலோடு சேர்ந்து அரைச்சிட்டு அடுத்து பார்க்கலாங்க. இப்போ இது நல்லா அரைச்சிட்டு வந்துச்சுங்க. அடுத்து பார்க்கலாம். பனானா மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். சுதாஸ் ருசி சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.